இந்த கடிதத்தை கொடுக்கும்போது, இந்த இன்விடேஷன் மாதிரி இதை கொடுக்கும்போது, இதுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க, தமிழில் இருக்கிற எத்தனை காவியங்களை படிச்சிருக்காங்க, குறைஞ்சபட்சம் இந்த எழுத்துக்காக படிச்சிருக்காங்க இல்லையா. மையல் வந்து எங்கெங்கெல்லாம் வந்திருக்கு படிச்சிருக்கும் போது ஒரு சாதாரண அழைப்புதலுக்கே அவர் வந்து இவ்வளோ சிரமம் எடுத்திருக்காருன்னா, இந்த திரைப்படத்தை நிச்சயமாக மிக சிரமப்பட்டு மிக அழகாக எடுத்திருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா 2 வகையான திரைப்படங்கள். ஒன்று பணத்தால் மிக பிரம்மாண்டமாக எடுக்கலாம், இன்னொன்று அறிவால் மிக பிரம்மாண்டமாக எடுக்கலாம். இந்த திரைப்படம் அறிவால் மிக பிரம்மாண்டமாக எடுத்த திரைப்படமாக நான் பணம் ஒன்றும் பெரிய வேலை செய்ய திரைப்படங்களில் அந்த பணத்தை எப்படி வந்து படமாக மாற்றுறதுங்கிற அறிவு எந்த இயக்குனருக்கு இருக்கோ அந்த இயக்குனர் அந்த திரைப்படத்தை மிக பிரம்மாண்டமான திரைப்படமாக கொடுக்குது. இது முதல் பாராட்டணும்னா இதனுடைய இசையமைப்பாளர் புது அறிமுகம் இருக்கிற சௌந்தர்யோட மகன் வந்து அமருக்கு வந்து எனக்கு வாழ்க்கை பாடல் காட்சியில், அதாவது வந்து ரவிக்குமார் சொல்லிட்டு காதுக்கு எவ்வளோ இனிமையாக இருக்கு பாருங்க. லைவ் சவுண்டு கேட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இதுதான் ஒரு லைவ் சவுண்டோட ஒரு பாட்டாக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு தாளாட்டுற மாதிரியான ஒரு இனிமையான ஒரு பாடலாக இருந்தது. ஆனால் ரீ ரெக்கார்டிங்கில் இளையராஜா சர்வர் மிரட்டிருக்கீங்க நீங்கள். அந்த ரீ ரெக்கார்டிங் நீங்கள் பண்ணிங்களா? ட்ரெய்லரோட ரீ ரெக்கார்டிங் பிரம்மாண்டமாக இருந்தது. உண்மையிலே ஒரு பயமுறுத்துற மாதிரி இருந்த ரீ ரெக்கார்டிங் அது ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது. ஸோ நிச்சயமாக அமருக்கு வந்து சௌந்தர்யனையும் தாண்டுவார். அமர் அப்பாவை தாண்டிய மகனாக மிகப்பெரிய இசையமைப்பு வச்சுருக்கோம். அது மாதிரி அடுத்தது சொன்னால் ஹீரோயின் வந்து ரொம்ப அழகாக இயல்பாக நம்ம வீட்டுக்கு பொண்ணு மாதிரி ஒரு அழகாக பார்த்த உடனே ஈர்க்கிற மாதிரியான ஒரு அழகு இருக்குது. நிச்சயமாக இந்த உங்களுக்கு வந்து நிச்சயம் ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது. நீங்கள் இப்போ இருக்கிற மாதிரியே என்னோட ரொம்ப அன்பாவும் பண்ணுவாங்க. நீங்கள் பெரிய ஹீரோ நான் ஒன்று பாம்பேலேருந்து மேக்கப் பண்ணி கொண்டு வந்துடாதீங்க, அங்கேருந்து காசு கொண்டு வந்துடாது. ஏன்னா வழக்கமாக என்ன ஆகுதுன்னா இவங்களை வந்து எங்கேயோ வந்து தமிழ்நாட்டிலையோ கேரளாவிலையோ கர்நாடகாவிலையோ ஆந்திராவிலையோ நாங்கள் தேடி கொண்டு வந்து உங்களுக்கு மேக்கப் போட்டு காஸ்டியூம் போட்டு படம் கொடுத்து நீங்கள் படம் வெற்றி அடைஞ்ச உடனே அடுத்த முறை என்ன பண்ணீங்கன்னா பாம்பேலேருந்து கூட்டு வந்துருங்க. உங்களை வளர்த்து விட்ட ஏனியை வந்து எல்லாருமே பெரும்பாலும் நடிகை என்ன பண்றாங்கன்னா பாம்பேலேருந்து வந்தா இங்கிலீஷ் பேசினா உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்டேட்டஸ் உயர்ற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அப்போ எங்களை மறந்துடுறாங்க. அது மாதிரி இல்லாம உங்களை வந்து சாதாரணமா இருக்கிற ஒரு பெண்ணை இது ஒரு ஆணை கொண்டு வந்து இந்த திரைத்துறையில மிக பிரம்மாண்டமான உலகமே பார்த்து வியக்கிற மாதிரி இல்லை வந்து சந்தோஷப்படுற மாதிரி இல்லை ரசிக்கிற மாதிரி நேசிக்கிற மாதிரி மாற்றக்கூடிய திறமைப்படுத்த டெக்னீஷியன்லாம் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவர்கள் எப்போதும் நீங்கள் வந்து நினைவில் கொள்ள வேண்டும் என்பதுதான் உங்கள் ஹீரோயினுக்கு வந்து நான் கொடுக்குற வேண்டுகோள். உங்கள் சிரிப்பு உண்மையான அழகாக இருக்கு, நீங்கள் அதே போல அழகாக இருக்குன்னு மனசான அழகாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து நம்முடைய ஹீரோ வந்து காந்தாரா படம் ஹீரோ மாதிரி இருக்காரு. காந்தாரா விஷாக்கெட்டி மாதிரி இருக்காரு. இந்த படம் கூட அது மாதிரிலாம் இருக்கு. ஆக்ஷன்ல எமோஷன்ல ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காரு. அது மிகச்சிறந்த வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. படத்துல வந்து பார்க்கும்போது ஒரு ஃப்ரேம் பார்க்கும்போது முதல் ஃப்ரேம் பார்க்கும்போது எந்த ஃப்ரேம் வந்து ஆடியன்ஸை உள்ளே இருக்குதோ அந்த திரைப்படம் வெற்றி பெறும். அது மாதிரி வந்து ஓப்பனிங்கில் அந்த சாங்கோட ஃபர்ஸ்ட் அந்த கனெக்டர்கள் வந்து வெளியே கொண்டு வர முயற்சியில் அழகாக வந்து கேமராமேன் வந்து பியூட்டிஃபுல்லாக பண்ணிட்டாரு. வந்து அந்த கனெக்டில் வந்து ஒரு ஸ்டெப்பாக மேலே வர மாதிரி ஏழ்மலையும் டிஓபியும் நீங்கள் ஒரு ஸ்டெப்பாக மேலே வருவீங்க. இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கான எதிர்காலம் மிகச்சிறப்பாக இருக்கு. ஏன்னா